ஓம் சாந்தி. டிசம்பர் 24, 2024 காலை முரளி பாப்தாதா மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, எல்லையற்ற சந்தோஷத்தையும் போதையையும் கொண்டிருப்பதற்கு சரீர உணர்வு என்ற நோயை துறந்துவிடுங்கள். அன்பான புத்தியை உடையவராகி உங்கள் நடத்தையை சீர்திருத்திக் கொள்ளுங்கள். கேள்வி: எந்த குழந்தைகளால் ஞானத்தில் பிழையான போதை எதனையும் கொண்டிருக்க முடியாது? பதில்: தந்தையை மிக சரியாக அறிந்து நினைவு செய்பவர்களும் தந்தையை தங்கள் இதயபூர்வமாக புகழ்பவர்களும் இந்த கல்வியில் முழு கவனத்தையும் செலுத்துபவர்களுமே ஞானத்தில் எவ்விதமான தவறான போதையை என்றுமே கொண்டிராத குழந்தைகள் ஆவார்கள். தந்தையை சாதாரணமாக கருதுபவர்களால் அவரை நினைவு செய்ய முடியாதிருக்கும். அவர்கள் அவரை நினைவு செய்திருந்தால் அவர்கள் நிச்சயமாக அவருக்கு எழுதுவதுடன் அவருக்கு தங்கள் செய்திகளையும் கொடுப்பார்கள். ஒரு குழந்தை பாபாவிற்கு எழுதாமலும் அவருக்கு செய்திகளை கொடுக்காத போதும் அந்த குழந்தை உணர்வற்றவர் ஆகிவிட்டாரா என்று தந்தை அதிசயிக்கின்றார். ஓம் சாந்தி. தந்தை இங்கு அமர்ந்திருந்து விளங்கப்படுத்துகின்றார். குழந்தைகளே, ஒரு புதிய நபர் வரும் பொழுது அனைத்திற்கும் முதலில் அவருக்கு எல்லைக்கு உட்பட்ட தந்தை, எல்லையற்ற தந்தை ஆகிய இரு தந்தையர்களினதும் அறிமுகத்தை கொடுங்கள். எல்லையற்ற தந்தை என்றால் எல்லையற்ற ஆத்மாக்களின் தந்தை என்று அர்த்தமாகும். ஒவ்வொரு மனித ஆத்மாவுக்கும் வெவ்வேறான எல்லைக்கு உட்பட்ட தந்தை உள்ளார். இந்த ஞானத்தை அனைவரும் ஒரே அளவுக்கு கிரகிப்பதில்லை. சிலர் அதனை ஒரு வீதத்தை மாத்திரம் கிரகிக்கின்றார்கள். ஆனால் ஏனையோர் அதன் 95% கிரகிக்கின்றார்கள். அது புரிந்து கொள்வதற்கான ஒரு விடயமாகும். சூரிய சந்திர வம்சங்களும் இருக்கின்றன. அரசரும் அரசியும் பிரஜைகளும் அங்கு இருப்பார்கள். அனைத்து விதமான மக்களும் பிரஜைகளாக இருப்பார்கள். பிரஜைகள் என்றால் பிரஜைகள். இது நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களின் புத்திக்கேற்ப கற்கின்ற ஒரு கல்வி என தந்தை விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் ஒவ்வொருவரும் நடிப்பதற்காக உங்கள் சொந்த பாகத்தை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் எந்த அளவிற்கு இந்த ஞானத்தை சென்ற கல்பத்தில் கிரகித்தீர்களோ அந்த அளவிற்கு இப்போதும் அதை கிரகிப்பீர்கள். ஒருவர் என்ன கற்றாலும் அது மறைந்திருக்க முடியாது. நீங்கள் எந்த அளவிற்கு கற்கின்றீர்களோ அதற்கேற்பவே நீங்கள் ஓர் அந்தஸ்தை பெறுகின்றீர்கள். நீங்கள் பின்னர் ஓர் பரீட்சையை எதிர்கொள்ள வேண்டும் என தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். ஒரு பரீட்சையை எடுக்காமல் உங்களை தரம் உயர்த்த முடியாது. இறுதியில் நீங்கள் அனைத்தையும் அறிந்து கொள்வீர்கள். ஆனால் இப்பொழுதும் நீங்கள் என்ன அந்தஸ்தை பெற தகுதியானவர் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் அனைவரும் சங்கடத்துடன் உங்கள் கரங்களை உயர்த்தினாலும் நீங்கள் அவ்வாறு ஆகுவது எப்படி சாத்தியம் என்பதை உங்கள் ஒவ்வொருவராலும் புரிந்து கொள்ள முடியும். எவ்வாறாயினும் உங்களில் சிலர் உங்கள் கரங்களை உயர்த்துகின்றீர்கள். இது அறியாமை என்று அழைக்கப்படுகிறது. லௌகீக மாணவர்கள் உங்களை விட அதிக அளவு விவேகமானவர்கள் என்பதை தந்தை மிக விரைவிலேயே புரிந்து கொள்கிறார். தாம் புலமை பரிசலை பெறுவதற்கு தகுதியற்றவர்கள் என்பதும் தாம் சித்தியடைய மாட்டோம் என்பதும் அவர்களுக்கு தெரியும். தமக்கு ஆசிரியர் கற்பிக்கின்ற என்னென்ன பாடத்தில் தாம் எத்தனை புள்ளிகளை பெறுவோம் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். தாம் திறமை சித்தி அடைவோம் என்று அவர்கள் கூற மாட்டார்கள். இங்கு குழந்தைகளாகிய உங்களில் சிலருக்கு இந்த அளவு விவேகமேனும் இருப்பதில்லை. உங்களுக்கு அதிக அளவு சரீர உணர்வே உள்ளது. நீங்கள் அவர்களை தேவர்கள் போன்று ஆகுவதற்காகவே இங்கு வந்துள்ளீர்கள்.
ஆகவே உங்கள் நடத்தையும் அவர்களுடையது போன்றே இருக்க வேண்டும். தந்தை கூறுகிறார், விநாச வேளையில் தந்தை மீது தங்கள் புத்தியில் அன்பை கொண்டிராதவர்கள் இருப்பார்கள். ஏனெனில் அவர்கள் தந்தையிடம் மிக சரியான அன்பை கொண்டிருப்பதில்லை. விநாச வேளையில் ஒரு அன்பற்ற புத்தியை கொண்டிருத்தல் என்பதன் மிக சரியான அர்த்தத்தை தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தி உள்ளார். குழந்தைகளாகிய உங்களுக்கும் இதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாதிருப்பின் ஏனையோர் எதை புரிந்து கொள்வார்கள்? தந்தையை நினைவு செய்வது என்பது ஒரு மறைமுகமான விடயம். ஆனால் நீங்கள் எந்த அளவிற்கு கற்கிறீர்கள் என்பது மறைமுகமான விடயம் அல்ல. நீங்கள் அனைவரும் கற்பதில் வரிசை கிரமமானவர்களே. நீங்கள் அனைவரும் ஒரே அளவிற்கு கற்பதில்லை. உங்களில் சிலர் இன்னமும் சிறு குழந்தைகளாகவே உள்ளீர்கள் என்பதை பாபா புரிந்து கொள்கிறார். சில சமயங்களில் அத்தகையதோர் எல்லையற்ற தந்தையை நீங்கள் 3 அல்லது 4 மாதங்களுக்கு நினைவு செய்வதும் இல்லை. நீங்கள் எந்த அளவிற்கு முன்னேறி கொண்டிருக்கின்றீர்கள், நீங்கள் என்ன சேவையை செய்கின்றீர்கள் என்பதை இட்டு தந்தைக்கு ஒரு கடிதமேனும் எழுதாதிருப்பின் நீங்கள் அவரை நினைவு செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை எவ்வாறு பாபாவினால் அறிய முடியும்? குழந்தைகளாகிய உங்கள் மீது தந்தை அதிக அளவு அக்கறை கொண்டுள்ளார். அவர் அதிசயிக்கிறார், அந்த குழந்தை உணர்வற்றவர் ஆகிவிட்டாரா? அந்த குழந்தை மரணித்து விட்டாரா? சிலர் பாபாவுக்கு அற்புதமான சேவை செய்திகளை எழுதுகிறார்கள். அந்த வேளையில் இன்னமும் அந்த குழந்தைகள் உயிரோடு இருப்பதை தந்தை புரிந்து கொள்கிறார். சேவை செய்யும் குழந்தைகள் ஒரு பொழுதும் மறைந்திருக்க முடியாது. தந்தை குழந்தைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரின் இதயத்தையும் வெற்றி கொள்கின்றார். நீங்கள் ஒவ்வொருவரும் எதை போன்று உள்ளீர்கள் என்பதை தந்தை அறிவார். சரீர உணர்வு என்னும் நோய் மிக கொடியதாகும். சிலர் ஞானத்தில் பிழையான போதையை கொண்டுள்ளார்கள் என்பதை பாபா முரளியில் விளங்கப்படுத்துகின்றார். அவர்களுக்கு அகங்காரம் உள்ளது. அத்தகைய குழந்தைகள் பாபாவை நினைவு செய்வதும் இல்லை. அவருக்கு ஒரு கடிதத்தை ஏனும் எழுதுவதும் இல்லை. பின்னர் எப்படி தந்தையால் உங்களை நினைவு செய்ய முடியும்? நினைவை கவர்கின்றது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை மிக சரியாக அறிந்து கொண்டு அவரை நினைவு செய்கிறீர்கள். உங்கள் இதயபூர்வமாக நீங்கள் அவருடைய புகழை பாடுகிறீர்கள். குழந்தைகளாகிய உங்களில் சிலர் தந்தையை சாதாரணமானவர் என கருதுவதால் அவரை நினைவு செய்வதில்லை. பெரும் பகட்டு போன்ற எதையும் பாபா காட்டுவதில்லை. கடவுள் பேசுகிறார், நீங்கள் உலக ராஜ்யத்தை அடைவதற்காக நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறேன். முழு உலகின் ராஜ்யத்தை கோருவதற்காக நீங்கள் எல்லையற்ற தந்தையுடன் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டதாக புலப்படவில்லை. இந்த போதை உங்களுக்கு இருந்தால் உங்கள் எல்லையற்ற சந்தோஷத்தின் அளவு எப்பொழுதும் உயர்ந்தே இருக்கும். நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றேன் என்னும் வார்த்தைகளை ஸ்ரீகிருஷ்ணர் பேசினார் என்று கீதையை கற்பவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் ஒரு ராஜ்யத்தை அடைவதற்கான சந்தோஷம் அவர்களிடம் இல்லை. அவர்கள் கீதையை கற்று முடிந்ததும் தங்கள் தொழிலிற்கு செல்கிறார்கள். எல்லையற்ற தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பது இப்பொழுது உங்கள் புத்தியில் உள்ளது. இது அவர்கள் புத்தியில் பிரவேசிப்பதில்லை. ஆகவே அனைத்திற்கும் முதலில் வருபவர்களுக்கு நீங்கள் இரு தந்தையர்களின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு கூறுங்கள், பாரதம் முன்னர் சொர்க்கமாக இருந்தது, ஆனால் இப்பொழுது அது நரகமாக உள்ளது. இப்பொழுது இது கலியுகமாகும். இது சொர்க்கம் என்று அழைக்கப்பட மாட்டாது. ஒரே நேரத்தில் நீங்கள் சத்திய யுகம் கலியுகம் இரண்டிலும் ஒரே நேரத்தில் இருப்பதாக சொல்ல முடியாது. ஒருவர் துன்பத்தை அனுபவம் செய்யும் போது நரகத்தில் இருப்பதாக அவர் கூறுவார். ஒருவர் சந்தோஷத்தை அனுபவம் செய்யும் பொழுது அவர் சொர்க்கத்தில் இருப்பதாக கூறுவார். இதை கூறுகின்ற பலர் உள்ளார்கள்.
அதிக அளவு துன்பத்தை அனுபவம் செய்து கொண்டிருப்பவர்கள் நரகத்தில் உள்ளார்கள். ஆனால் நாங்கள் இப்பொழுது அதிக அளவு சந்தோஷத்தை அனுபவம் செய்கின்றோம். சிலரிடம் மாளிகைகள், மோட்டார் வாகனங்கள் சிலரிடம் மாளிகைகள், மோட்டார் வாகனங்கள் போன்றவை இருப்பதனால் தாங்கள் சொர்க்கத்தில் இருப்பதாகவும், அது சத்தியுகமாக இருந்தால் என்ன அல்லது கலியுகமாக இருந்தால் என்ன, அனைத்தும் தங்களுக்கு ஒன்றுதான் எனவும் அவர்கள் எண்ணுகிறார்கள். ஆகவே அனைத்திற்கும் முதலில் நீங்கள் இரு தந்தையர்கள் பற்றிய விடயத்தை அவர்களின் புத்தியில் பதிய செய்ய வேண்டும். தந்தையே தனது சொந்த அறிமுகத்தை உங்களுக்கு கொடுக்கின்றார். அவர் எவ்வாறு சர்வ வியாபியாக இருக்க முடியும்? உங்கள் லௌகீக தந்தையை நீங்கள் சர்வ வியாபி என்று அழைப்பீர்களா? ஒரு ஆத்மாவின் ரூபமும் பரமாத்மாவின் ரூபமும் ஒரே மாதிரியானவை என்பதை நீங்கள் அவர்களுக்கு காண்பிக்கின்ற படங்களில் அவர்களால் காண முடியும். அதில் எவ்வித வேறுபாடும் இல்லை. ஓர் ஆத்மா பரமாத்மாவை பார்க்கிலும் பெரிதாகவோ அல்லது சிறியதாகவோ இருக்க மாட்டார். ஒவ்வொருவரும் ஒரு ஆத்மா, அவரும் பரமாத்மாவும் ஒரு ஆத்மாவே. அவர் சதா பரந்தாமத்தில் வசிப்பதால் அவர் பரம ஆத்மா என்று அழைக்கப்படுகிறார். ஏனைய ஆத்மாக்களைப் போன்று நான் இவ்வுலகிற்கு வருவதில்லை. இறுதியில் நான் வந்து இந்த சரீரத்தில் பிரவேசிக்கிறேன். இவ்விடயங்கள் புரிந்து கொள்வதற்கு மிகவும் இலகுவாக இருந்தாலும் வெளியே வசிப்பவர்களால் அவற்றை புரிந்து கொள்ள முடியாது. தந்தையின் பெயருக்கு பதிலாக அவர்கள் வைகுந்தத்தில் வசிப்பவராகிய ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரை இட்டுவிட்டார்கள் என்பதே ஒரே ஒரு வித்தியாசம் ஆகும். ஸ்வர்க்கமாகிய வைகுந்தத்தில் இருந்து எப்படி ஸ்ரீகிருஷ்ணர் நரகத்தினுள் வந்து உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்க முடியும்? உங்கள் சரீர உறவினர்கள் உட்பட உங்கள் சரீரத்தையும் மறந்து என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள் என எவ்வாறு ஸ்ரீகிருஷ்ணரால் கூற முடியும்? ஒரு சரீரதாரியின் நினைவை கொண்டிருப்பதால் எப்படி உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட முடியும்? ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு சிறு குழந்தை. நான் ஒரு சாதாரண மனிதரின் பழைய சரீரத்தில் பிரவேசிக்கும் பொழுது அவருக்கும் எனக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். அதிக வேறுபாடு உள்ளது. இந்த ஒரு தவறினால் ஒவ்வொரு மனிதரும் தூய்மையற்றும் மிகவும் ஏழ்மையாகவும் ஆகியுள்ளார்கள். நானும் சர்வவியாபி அல்ல, ஸ்ரீகிருஷ்ணரும் சர்வவியாபி அல்ல. ஆனால் ஒவ்வொரு சரீரத்திலும் ஆத்மாவே சர்வவியாபியாக உள்ளார். நான் எனக்கென சொந்தமாக ஒரு சரீரத்தை ஏனும் கொண்டிருப்பதில்லை. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவருக்கென சொந்தமாக சரீரம் உள்ளது. ஒவ்வொரு சரீரத்திற்கும் வேறுபட்ட பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. எனக்கு ஒரு சரீரமும் கிடையாது. எனக்கு ஒரு சரீரத்தின் பெயரும் கொடுக்கப்படவில்லை. நான் இப்பழைய சரீரத்தை பெற்று அவருடைய பெயரை பிரம்மா என்று மாற்றுகின்றேன். பிரம்மா என்பது என்னுடைய பெயர் அல்ல. நான் அனாதியான சிவன் ஆவேன். நானே அனைவருக்கும் ஜீவன் முக்தியை அறிபவர். அனைவருக்கும் ஜீவன் முக்தி அருள்பவர்கள் என்று ஆத்மாக்கள் அழைக்கப்படுவதில்லை. பரமாத்மா எப்பொழுதாவது சீரழிந்தவர் ஆகுகிறாரா? ஆத்மாக்கள் மாத்திரமே சீரழிந்தவர்கள் ஆகுகிறார்கள். ஆத்மாக்கள் மாத்திரமே தந்தையிடமிருந்து ஜீவன் முக்தியை பெறுகிறார்கள். நீங்கள் ஞானக்கடலை கடைந்து இவ்விடயங்கள் அனைத்தையும் பற்றி சிந்திக்க வேண்டும். இல்லாவிட்டால் உங்களால் எவ்வாறு அவற்றை ஏனையோருக்கு விளங்கப்படுத்த முடியும்? எவ்வாறாயினும் மாயை மிகவும் சக்தி வாய்ந்தவள். குழந்தைகளாகிய உங்கள் புத்தியை அவள் முன்னேற அனுமதிப்பதில்லை. நாள் முழுவதும் அரட்டை அடிப்பதிலேயே உங்களில் சிலர் நேரத்தை வீணாக்குகிறீர்கள். தந்தையிடமிருந்து உங்களை வெளியே இழுப்பதற்கு மாயை உங்கள் மீது பெரும் விசையுடன் முயற்சிக்கிறாள். சில குழந்தைகள் விலகிச் சென்று விடுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் தந்தையை நினைவு செய்யாததால் அவர்கள் ஸ்திதி ஆட்ட அசைக்க முடியாததாக ஆகுவதும் இல்லை. தந்தை உங்களை மீண்டும் மீண்டும் எழ செய்கிறார். அப்பொழுது மாயை உங்களை தொடர்ந்தும் வீழ்த்துகிறாள். தந்தை கூறுகிறார், நீங்கள் என்றுமே தோற்கடிக்கப்படக்கூடாது.
இந்த பந்தயம் ஒவ்வொரு கல்பத்திலும் நடைபெறுகிறது. அது ஒன்றும் புதியதல்ல. இறுதியில் நீங்கள் நிச்சயமாக மாயையை வென்றவர்கள் ஆகுவீர்கள். ராவண ராஜ்யம் முடிவடைய வேண்டும். பின்னர் நாங்கள் புதிய உலகை ஆட்சி செய்வோம். ஒவ்வொரு கல்பத்திலும் நாங்களே மாயையை வென்றவர்கள் ஆகியுள்ளோம். எண்ணற்ற தடவைகள் நாங்கள் புதிய உலகை ஆட்சி செய்துள்ளோம். தந்தை கூறுகிறார், உங்கள் புத்தியை சதா மும்முரமாக வைத்திருங்கள். நீங்கள் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருப்பீர்கள். இதுவே சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றுபவராக இருத்தல் என கூறப்படுகிறது. இதில் வன்முறைக்கான கேள்விக்கே இடமில்லை. பிராமணர்களாகிய நீங்கள் மாத்திரமே சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றுபவர்கள் என அழைக்கப்பட முடியும். தேவர்களை சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றுபவர்கள் என்று அழைக்கப்பட முடியாது. தூய்மையற்ற உலகின் சம்பிரதாயங்களுக்கு தேவர்களின் சம்பிரதாயங்களுக்கும் இடையில் மாபெரும் வேறுபாடு உள்ளது. மரண பூமியில் வசிப்பவர்களை தூய்மையாக்குபவராகிய தந்தையை அழைக்கிறார்கள். வந்து தூய்மையற்றவர்களாகிய எங்களை தூய்மையாக்குங்கள், எங்களை தூய உலகிற்கு அழைத்துச் செல்லுங்கள். இன்றைக்கு 5000 வருடங்களுக்கு முன்னர் சத்திய யுகம் என்று அழைக்கப்பட்ட தூய புதிய உலகம் இருந்தது என்பது உங்கள் புத்தியில் உள்ளது. திரேதா யுகம் புதிய உலகம் என்று அழைக்கப்பட மாட்டாது. அது முதற்தரமானது எனவும் மற்றையது 2ஆம் தரமானது எனவும் பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். உங்களிடம் வருகின்ற எவரும் நீங்கள் சொல்வதை கேட்டு வியப்படையும் வகையில் நீங்கள் ஒவ்வொரு விடயத்தையும் மிகவும் நன்றாக கிரகிக்க வேண்டும். பலர் வியப்படைந்து உள்ளார்கள். ஆனால் தாங்கள் நிச்சயமாக தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் கேள்வியுற்றதால் அவர்களுக்கு முயற்சி செய்வதற்கு நேரமே இருப்பதில்லை. காம விகாரம் மனிதர்களை தூய்மையற்றவர்கள் ஆக்குகிறது. அதை வெற்றி கொள்வதால் நீங்கள் உலகை வென்றவர்கள் ஆகிறீர்கள். எவ்வாறாயினும் அவர்களுக்கு விகாரம் ஒரு பொக்கிஷம் போன்று உள்ளது. இதனாலேயே அவர்கள் இதை பற்றி பேசுவதும் இல்லை. உங்களின் மனதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். உங்கள் மனம் சரீரத்தில் இல்லாத போதே அதனால் எண்ணங்களில் இருந்து விடுபட்டிருக்க முடியும். இல்லாவிட்டால் உங்கள் மனதால் என்றுமே எண்ணங்களில் இருந்து விடுபட்டிருக்க முடியாது. செயல்களை புரிவதற்காக நீங்கள் ஒரு சரீரத்தை பெறுகிறீர்கள். ஆகவே எப்படி உங்களால் கர்மாதித்த ஸ்திதியில் நிலைத்திருக்க முடியும்? கர்மாதித்த ஸ்திதி ஒரு பிரேதத்தின் ஸ்திதி என்று கூறப்படுகிறது. அது ஒரு உயிர் வாழும் சடலமாக இருப்பதெனில் சரீரத்தில் இருந்து விடுபட்டிருப்பவர் ஆகுவது என்று அர்த்தமாகும். உங்களுடைய சரீரத்தில் இருந்து விடுபட்டு இருப்பவர் ஆகுவதற்கான கல்வியை தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்றார். ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்களுடைய சரீரங்களில் இருந்து வேறுபட்டவர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் பரந்தாமத்தில் வசிப்பவர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் சரீரங்களில் பிரவேசிக்கும் பொழுது மனிதர்கள் என்று அழைக்கப்படுகிறீர்கள். செயல்களை புரிவதற்காக நீங்கள் ஒரு சரீரத்தை பெறுகிறீர்கள். தொடர்ந்தும் செயல்களை புரிவதற்காக நீங்கள் ஒரு சரீரத்தை நீக்கி இன்னும் ஒன்றை பெறுகிறீர்கள். ஆத்மாக்கள் சரீரத்தில் இல்லாத போதே அவர்களால் அமைதியை அனுபவம் செய்ய முடியும். அசரீரி உலகில் செயல்கள் செய்யப்படுவது இல்லை. சூட்சும வதனத்தில் செயல்கள் என்ற கேள்விக்கே இடமில்லை. இங்கு மாத்திரமே உலக சக்கரம் சொல்கிறது. ஞானம் என்றால் தந்தையையும் உலக சக்கரத்தையும் அறிவது என்று அர்த்தமாகும். வெள்ளை நிற ஆடையுடன் அல்லது அழகாக அலங்கரிக்கப்பட்ட ஆடையுடன் சூட்சும வதனத்தில் எவரும் இருப்பதும் இல்லை. அங்கு பாம்பு போன்றவற்றை அணிந்துள்ள சங்கரரும் இருப்பதில்லை. தந்தை தொடர்ந்தும் உங்களுக்கு பிரம்மாவினதும் விஷ்ணுவினதும் ரகசியங்களை விளங்கப்படுத்துகிறார். பிரம்மா இங்கே இருக்கிறார். விஷ்ணுவின் இரட்டை வடிவமும் இங்கேயே உள்ளது. அந்த காட்சி நாடகத்தில் ஒரு பாகமே. அதை தெய்வீக காட்சியின் மூலமே காண முடியும். குற்ற பார்வையின் மூலம் உங்களால் தூய்மையான எதையும் பார்க்க முடியாது. அச்சா, நல்லது.
இனிமையிலும் இனிமையான அன்பிற்கு உரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான சாராம்சம் 1. நீங்கள் சதா பாதுகாப்பாக இருப்பதற்கு உங்கள் புத்தியை ஞான கடலை கடைவதில் மும்முரமாக வைத்திருங்கள். சுயதர்ஷன சக்கரதாரி ஆகுங்கள். அரட்டை அடிப்பதில் நேரத்தை வீணாக்காதீர்கள். 2. உங்கள் சரீரத்திலிருந்து பற்றற்றவர் ஆகுவதற்கு தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்ற கல்வியை கற்றிடுங்கள். மாயையின் விசையிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு உங்கள் ஸ்திதியை ஆட்ட அசைக்க முடியாததாக ஆக்குங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் எல்லோருடனும் ஒத்துழைத்து தந்தை பிரம்மா தனது லட்சியத்தை நடைமுறை வடிவில் கொண்டு வந்ததைப் போல் ஓர் நடைமுறை மாதிரி ஆகுவீர்களாக. நீங்கள் எல்லோருடனும் ஒத்துழைத்து தந்தை பிரம்மா தனது லட்சியத்தை நடைமுறை வடிவில் கொண்டு வந்ததைப் போல் ஒரு நடைமுறை மாதிரி ஆகுவீர்களாக. தந்தை பிரம்மா தன்னை ஒரு கருவியாக, ஒரு உதாரணமாக ஆக்கி எப்போதும் தனது லட்சியத்தை நடைமுறை வடிவத்தில் கொண்டு வந்தார். முதலடி எடுத்து வைப்பவர் அர்ஜுனன் ஆவார். அவர் இதை செய்வதன் மூலம் முதலாம் இலக்கத்தில் வந்தார். அதேபோல் தந்தையை பின்பற்றுங்கள். உங்களின் வாழ்க்கையில் நீங்கள் எதை செய்தாலும் எப்போதும் நற்குணங்களின் ரூபமாகுங்கள். நடைமுறை மாதிரியாகி உங்களின் ஒத்துழைப்பால் ஆத்மாக்கள் இலகுவாக நற்குணங்களை கிரகிக்கச் செய்யுங்கள். இதுவே நற்குணங்களின் தானம் எனப்படுகிறது. தானம் செய்வதென்றால் உங்களின் ஒத்துழைப்பை கொடுத்தல் என்று அர்த்தம். ஆத்மாக்கள் எல்லோரும் வெறுமனே எல்லாவற்றை பற்றியும் கேட்பது என்றில்லாமல் இப்போது ஏதாவது நடைமுறை அத்தாட்சியையே காண விரும்புகிறார்கள். ஆகவே முதலில் உங்களை நற்குணங்களின் ரூபம் ஆக்குங்கள். ஸ்லோகம். எல்லாருடைய ஏமாற்றங்கள் என்ற இருளை அகற்றுபவர்கள் ஞான தீபங்கள் ஆவார்கள். எல்லாருடைய ஏமாற்றங்கள் என்ற இருளை அகற்றுபவர்கள் ஞான தீபங்கள் ஆவார்கள். ஓம் சாந்தி.